இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சில்வர் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. தொடர்ந்து சில்வரும் கோல்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. டாடா ஸ்டீலு ஒரு கம்பெனியை நேற்று அக்யூர் பண்ணதாக பார்த்துருந்தோம். இன்றைக்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். மெக்சிகோவும் 50% டேரிஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அதனால் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது. இண்டிகோ கம்பெனிக்கு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் பால்மர் லவ்ரி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 26,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருக்காங்க. நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ஓ டிஃபென்ஸு 0.27% வந்து பாசிட்டிவ். சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 184 ரூபா போயிட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஹைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கோல்டு பீஸ் இன்றைக்கி 2.5% பாசிட்டிவ். சில்வர் கோல்டு ப்ரைஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகணும், குளோபலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார் வந்தாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆட்டோ பீஸு 0.59% பாசிட்டிவ். பார்மா பீஸு ஃப்ளாட்டாக இருக்காங்க, பாசிட்டிவில் இருக்காங்க. ஐடி பீஸு 0.53% பாசிட்டிவ். நிஃப்டி பீஸு ஒரு 60%, அதாவது 0.60% வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. மிட் 150 பீஸு கிட்டத்தட்ட 1% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸு கிட்டத்தட்ட அதோட லைஃப் டைம் ஹையை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 184 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 101%, அதாவது ஒரு மடங்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட லைஃப் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 67% கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்துருக்கு. கோல்டை விட சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமாக லாபம் கொடுத்துருக்கு. இது ரெண்டுமே குளோபலாக ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா, அதாவது ஏதாவது ஒரு பெரிய வார் வருது, இல்லைனா கொரோனா வருது, இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஏன் அப்படின்னா இந்த கோல்டு அண்ட் சில்வரு எல்லா நாட்டிலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாட்டோட பணம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பை இழக்குது அப்படின்னா, ஆனால் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணனால எப்படி இருந்தாலும் நம்ம போய் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவோட காசு எடுத்துகிட்டு போய் நம்ம யூஎஸ்ல அமெரிக்காவில் போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. இதுவே இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூஎஸில் கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம உலகத்தில் எந்த நாட்டில் போய் கொடுத்தாலும் தங்கம் அண்ட் சில்வரை பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. அதனால தான் அதோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது டேரிஃப் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாகவே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்து எல்லா நாடுமே அவங்கவுங்க கண்ட்ரிக்கு டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மெக்சிகோவும் கிட்டத்தட்ட 50%க்கு மேலே டேரிஃப் போகிறதா நியூஸ் இருக்குது. அதனாலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ யூஎஸ் போட்டாங்க, மெக்சிகோ போடுறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, நம்ம இந்தியா எல்லாருமே இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா டேரிஃப் வந்து அதிகமாக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அதிகமாக்கும் போது குளோபலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். பார்ப்போங்க. இப்போதைக்கு கோல்டு சில்வரோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலு இன்றைக்கும் கிட்டத்தட்ட 3% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கம்பெனியை அக்விசேஷன் பண்ணதான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நேற்றும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. அதாவது இவங்க ஸ்டீல் தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான காசுலேயே இவங்க ஸ்டீலை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று வேறு ஒரு புது கம்பெனி தான் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாகவே ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனியிலேயே ஏதாவது ஒரு கம்பெனி லோ காஸ்ட் ப்ரொடியூசராக இருந்து அவங்களுக்கு லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவாகவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவாகவே இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 170 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் ஹை பக்கத்தில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி கூட, டாடா குரூப்போட ரொம்ப முக்கியமான கம்பெனி இந்த டாடா ஸ்டீல் தான். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 29 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 20 இருக்குது. புக் வேல்யூ 76 ரூபாயில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 2.12%. ROCE 8%க்கு மேலே இருக்குது. ROE 3.5%க்கு மேலே இருக்குது. ROIC 4.5%க்கு மேலே இருக்குது. OPM 13%ல் இருக்குது. இந்த 4% ஓரளவுக்கு ஓகே தான். இன்டென்சிக் வேல்யூ 77 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ நெகட்டிவில் இருக்குது.
டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 131% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1க்கு மேலே வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.23 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா growth வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிடெண்ட்டுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. டீசெண்டான ஒரு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 5% இருக்குது. ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து இருக்குது. இது ரெண்டுமே கம்பெனியோட சேல்ஸ் குரோத் அண்ட் ப்ராஃபிட் குரோத். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஏன்னா இவங்க வந்து ஸ்டீல் ப்ரொடியூசராக இருக்கனால இது ரெண்டு குரோத்தும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 22% லாபம் கொடுத்துருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 22% அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபம் தான். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாகவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வருஷத்துக்கு இவங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2025 6வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ₹3.60 வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா 2023, 24, 25 இந்த 3 வருஷமும் ஒரே அமௌண்ட் தான் டிவிடெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த டிவிடெண்ட்டு 2026 வந்து கிடைக்கும். டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். குரோத் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான குரோத்தில் தான் வந்து இருப்பாங்க. ஆனால் செக்டாரை பொறுத்த வரைக்கும் கடைசி இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதனால் நம்ம இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆக கண்டிப்பாக இந்த ஸ்டீல் செக்டார் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட் அதாவது இண்டிகோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ளைட்டை அவங்க வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டரை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏவியேஷன் தொழிலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு கண்டிப்பாக லீவ் வந்து பார்த்தீங்கன்னா தரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டரு போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நவம்பர் 1ஆம் தேதி இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. அது எல்லா ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து போயிருக்கும். மற்ற ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 300 ஃப்ளைட்டு இவங்களுக்கு கீழே இருக்குது. அதில் நிறைய பேர் ஒரு 100 பேர் லீவ் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 100 ஃப்ளைட்டை அவங்க பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு நாளைக்கு 2500க்கு மேலே ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்குது இவங்களோட ஃப்ளைட்டு எல்லாமே. அப்படி ஒரு 50 பைலட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டால் கூட 50 ஃப்ளைட் வந்து ஓடாது. அதனால தான் இப்போதைக்கு நிறைய ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளவு ஃப்ளைட் இருக்குது, அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அந்த ஃப்ளைட் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க ஃப்ளைட்டை வந்து குறைக்கணும். இது ரெண்டில் ஏதாவது வந்து நடக்கணும். இருந்தாலும் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர் 65% இண்டிகோ கிட்ட தான் இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் பறக்கக்கூடிய நிறைய ஃப்ளைட்டில் இண்டிகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 65% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. மீதி இருக்க 45% தான் மற்ற கம்பெனி எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஆள் பற்றாக்குறை காரணமாக தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இருக்கு. எம்ப்ளாயி சைடு இருந்து நம்ம பார்க்கும்போது எம்ப்ளாயிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து லீவே தரமாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்குது. இதனாலே தான் இப்போ இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வந்து போயிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எப்போயாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. மேபி இவங்க நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை ஒரு பேக்கப் பிளான் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காது. இப்போ இந்த அளவுக்கு ஏன் நம்ம வந்து பெரிய இஷ்யூவாக இதை பார்க்குறோம் அப்படின்னா இண்டிகோ தான் 65% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கனால இவங்க ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண உடனேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களால போக முடியாதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இது வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாமே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இவங்க கிட்ட இருக்க ஃப்ளைட் வந்து ரன் ஆகாதனால ஃப்ளைட்டோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் டிமாண்டு அதிகமாக இருக்கிறனால தான் இப்போ ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமாகவே ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. இப்படி ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலுமே யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 31% அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸில் இருந்து 6350 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. 6035 ரூபா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7025 ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த இஷ்யூலாம் போயிட்டு இருக்கனால அவங்களோட டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும்
பிப்ரவரி மாதம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இந்த இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிப்ரவரி மாதம் ஆகிடும் அப்போ நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி. மேக்ஸிமம் இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். இந்த ப்ராப்ளம்னால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 50% 60% கிராஷ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 15% அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இன்னும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாக போணுச்சுன்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போணுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஜென்ரலாகவே இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் தான் அவங்களோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் நிறைய காஸ்ட் கட்டிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். அதனால் இவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். அதனால் டிக்கெட் ரேட்டும் அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஆள் தான் வச்சுட்டு ஆப்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒர்க் வந்து நிறைய கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. பார்ப்போங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இண்டிகோவை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 4863 ரூபாய்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 1,87,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 37 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 19.6 இருக்காங்க. ROCE 17% மேலே இருக்குது. ROE 104% மேலே இருக்குது. ROIC 24% மேலே இருக்குது. OPM 20% மேலே இருக்குது. இது எல்லா பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்டென்சிக் வேல்யூ 1072 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பிஜி ரேஷியோ 0.87 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 8.83 இருக்குது. அதாவது கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 22 வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 11,117 கோடியும் நெட் ப்ராஃபிட்டாக 474 கோடி வந்துருக்கு. இப்போ மார்ச் 2025 சேல்ஸு 80,803 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட்டாக 7,253 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. 2024 சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 8,000 கோடிக்கு மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,000 கோடிக்கு மேலே தான் இவங்களோட லாபம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இதுவே இப்போ 2025 to 26 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஃப்ளைட் அவங்க வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அடுத்த குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட் அடி வாங்குறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இல்லை இதுக்கு வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது சொல்யூஷன் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 18%, ப்ராஃபிட் growth 53% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 23%. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தா கூட மினிமம் 15% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 104% வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நெகட்டிவ் போகாமல் வெறும் 15% இந்த மாதிரி தான் நெகட்டிவில் இருக்குது. அது காரணம் என்னன்னா இந்த ஸ்டாக்கில் FID வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்கிட்ட 41% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. FIT வந்து பார்த்தீங்கன்னா 28%, DIட்ட 24% வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்தனால இதுவே FIDக்கு பதிலாக நம்ம ரீட்டைல் பீப்புள்கிட்ட அதிகமான ஷேர் ஹோல்டிங் இருந்துச்சுன்னா பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கும். இதுவே FIDட்ட தான் நிறைய இருக்கிறனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அப்படி வந்து விற்காமல் வந்து இருக்காங்க. பார்ப்போம், இந்த இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மெக்சிகோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% டேரிஃப் வந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் போட்டு தான் இப்போ ஐடி கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போனாங்க. இப்போ மெக்சிகோவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50% டேரிஃபு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் இருந்து வெஹிக்கிள்ஸு, மிஷினரி, எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டு, கெமிக்கல்ஸ் அண்ட் மெட்டல்ஸு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு கிட்டத்தட்ட $5.3 பில்லியன் கூட்ஸ் தான் நம்ம இந்தியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், அதாவது இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேலே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி US வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து போட்டாங்க. அதனால் ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு நியூஸ்னால வெஹிக்கிள்ஸு, மிஷினரி, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, கெமிக்கல்ஸ் அண்ட் மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அதுவும் பர்டிகுலராக யாரெல்லாம் இந்தியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். வோல்க்ஸ்வாகன், ஹூண்டாய், நிசான் அண்ட் மாருதி சுசுகி இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம இந்தியாவில் இருந்து மெக்சிகோவுக்கு
எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி யூஎஸ் வந்து டேரிஃப் இஷ்யூ போட்டாங்க, அது ஒரு 2-3 மாதம் தான் கொஞ்சம் ஒரு மாறி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக மாறிட்டாங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா போக போக வந்து சரியாயிடும். பால்மர் லவ்ரி அண்ட் கம்பெனி லிமிடெடு இவங்க இண்டஸ்ட்ரியல் பேக்கிங்கு, கிரீஸ் அண்ட் லூப்ரிகண்ட்டு, லெதர் கெமிக்கல்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரிஃபைனரி அண்ட் ஆயில் ஃபீல்டு, ட்ராவல் அண்ட் வெக்கேஷன் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். ரொம்ப பழைய கம்பெனி கூட, கிட்டத்தட்ட 1972 வந்து இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிரீஸ் வாங்கும் போது அதில் வந்து இந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருந்துச்சு, பால்மர் லவ்ரின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த கம்பெனி நம்மளும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் போல் அப்படின்ற மாதிரி. இந்த கம்பெனி ட்ராவல் அண்ட் வெக்கேஷன்லேயும் இருக்காங்க. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பேக்கிங்கில் 40%, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9%, லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22%, ட்ராவல் அண்ட் வெக்கேஷனில் 3%, கிரீஸ் அண்ட் லூப்ரிகண்டில் கிட்டத்தட்ட 21%, அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% ரெவன்யூ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்குள்ள நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 177 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் ஒரு 25 வருஷம் வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 25 வருஷத்தில் 54 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து லாபம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு 3000 கோடிக்கு மேலே தான் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11 இருக்குது, இன்டென்சிக் பி ரேஷியோ 24 இருக்குது, புக் வேல்யூ 114 ரூபா, இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 169 ரூபா, ROCE 14% மேலே இருக்குது, ROE 14% மேலே இருக்குது, ROIC 13% மேலே இருக்குது, OPM 13% இருக்குது. ஓவரால் நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். பேஜ் ரேஷியோ 0.46 இருக்காங்க. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 54.6% வந்து இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.81 இருக்குது. நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 1.56 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.12 இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். அடுத்தது இவங்களோட சேல்ஸு அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸு 3120 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 156 கோடி தான் வந்து இருந்திருக்கு. இதுவே இப்போ மார்ச் 2025, அதாவது 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சேல்ஸு 2505 கோடி ஆகும், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 250 கோடியில் தான் இருக்குது. அதாவது லாஸ்ட்டு 10 வருஷமாக வந்து பார்த்தாலுமே அவங்களோட சேல்ஸு ப்ராஃபிட் எங்கேயுமே போகலை, ஒரே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் 3000 இருந்தது, இப்போ 2500 வந்துருச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 156 கோடிலேருந்து இப்போ தான் 259 கோடியே வந்திருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வளரல, அப்படியே கொஞ்சமாக இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி தான் இப்படி தான் இருப்பாங்க போல். இதனால தான் நிறைய கவர்மெண்ட் கம்பெனிக்கு யாரும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு க்ரோத் அவங்ககிட்ட இருக்காது. அடுத்து நம்ம CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 10%, ப்ராஃபிட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 10% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 9%. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட வருஷம் 6% தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11% மேலே வந்து இருக்குது. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட F8 2.26% வந்து இருக்குது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 1.79% வந்து இருக்குது. கவர்மெண்ட்ட 0.02%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுலேயும் 95.94% நம்ம ரீட்டைல் பீப்புள்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பால்மர் அண்ட் லவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், அதாவது இந்த கம்பெனி கிட்ட ஒரு 61.80% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இந்தியன் சிஸ்டம்ஸில் கிட்டத்தட்ட 1.25% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 32% ரீட்டைல் பீப்புள், அதாவது நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட தான் வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2025 ஒரு ஷேருக்கு 8.50 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 4.5% மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் சூப்பரானது என்னென்னா போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. 1990 ஒரு தடவை கொடுத்துருக்காங்க, அதை கூட விட்டுருலாம். 2013 ஒரு தடவை, 2016 ஒரு தடவை, 2019 ஒரு தடவை, இந்த 3 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2019 அப்புறம் கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க வந்து தரல. மேபி இந்த 2025 இப்போ முடிஞ்சிருச்சு, 26 கொடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு தடவை நம்ம போனஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அதிகமான லாபம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கும். லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனி அதிகமான போனஸ் ஸ்பிளிட்டு தராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாபம் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கு எதுவுமே தரல, இருந்தாலும் 5 வருஷத்துக்கு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதே கம்பெனி ஒரு தடவை 1:1 போனஸ் கொடுத்துருந்தா கூட அதே 2 மடங்கு தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தாலும் அந்த போனஸ் ஷேர்னால் நம்மளுக்கு டோட்டலாக 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்த அர்த்தம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க, பிஸ்னஸ் நல்லா தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் சேல்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதுக்கு பதிலாக இவங்க சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கலாங்க, அடுத்த வாரம் இதே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.